சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் மாத்திரமல்லாமல் கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து முனையத்திலிருந்து பெங்களூர் செல்லுகின்ற பேருந்துகள், வேலூர் செல்லுகின்ற பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. அதே போல ஈசிஆர் வழியாக செல்கின்ற பேருந்துகளும் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படுகின்றன. ஆந்திரா வழி மார்க்கமாக செல்கின்ற பேருந்துகள் மாதாவரம் பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. கடந்த காலங்களில் 4-5 இடங்களில் சிறப்பு பேருந்து மையங்கள் செயல்பட்ட அந்த சூழல் இல்லாமல் இந்த ஆண்டு 3 இடங்களில் இந்த சிறப்பு பேருந்து முனையங்கள் செயல்படுகின்றன. எனவே பொதுமக்கள் எந்த சிரமமும் இல்லாமல் செல்வதற்கு இது சிறப்பாக அமைந்திருக்கிறது. நாங்கள் பொதுமக்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் ஏற்கனவே வைத்த வேண்டுகோள் தான். தனி வாகனங்களில், கார்களில் செல்பவர்கள், பைக்கில் செல்பவர்கள் OMR ECR பாதைகளை பயன்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறையும் அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். ஏனால் தாம்பரம் வழியாக கிளாம்பாக்கம், செங்கல்பட்டு வழியாக செல்கின்ற, திருச்சி செல்கின்ற இந்த சாலையை பொதுவோர் போக்குவரத்துக்கு பயன்படுத்துவதற்கு, பேருந்துகள் பயன்படுத்துவதற்கு வழிவிட்டு மற்ற கார்கள், பைக்குகள் எல்லாம் ECR OMR வழியாக சென்று செங்கல்பட்டு ஏறினாலும் அல்லது திருக்கழுக்குளம் போன்ற வழியாக கருங்குழியில் சென்று ஏறினாலும் அவர்களுக்கும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செல்லலாம். பொது போக்குவரத்து பேருந்துகளும் எந்த இடையூறும் இல்லாமல் செல்லலாம். அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கார்களில், பைக்குகளில் செல்கின்ற பொதுமக்களை வேண்டுகின்றோம். அதே போல ஏற்கனவே காவல்துறை கனரக வாகனங்களை இயக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டிருக்கிறது. எனவே கனரக வாகன உரிமையாளர்கள் இந்த பாதையை பயன்படுத்தாமல் மாற்று பாதையை பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம். காரணம், 4 நாட்களும் தீபாவளி திருநாளுக்காக பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதற்கு இந்த பாதைகள் மிக அவசியமான தேவையாக இருக்கின்ற காரணத்தினால் ஒத்துழைப்பு வழங்குமாறு அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.